எந்திரினா எந்திரா. ஏய் போங்க போங்க. நான் அந்த போராட்டங்கிற இடம் நமக்கு எதுக்கு? நான் எந்திரினா பெரியவங்கள. என்ன பேசுற தாசு? தங்கையை பத்தி டிவில என்னடா உளறிட்டு இருந்த? ஆடு இருக்கிறதுக்கு முன்னாடி நான் டுபுக்கு சுடுற. இன்னும் மஞ்சள் தண்ணியை தெளிக்கல. உன் மூளைகையில ஏதாவது பிசகி போச்சா? தங்கைய எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நான் சொல்றது எதுவும் புரியலையா உனக்கு? தங்கையா எவ்வளவு நல்லவர்னு எங்களுக்கு தெரியும். எங்களை அடிக்கிறதுக்கு நீ எவ்வளவு கூலி வாங்கின? உன்னை எல்லாம் அடிக்கிறதுக்கு பணம் வேற வாங்கணுமா? மரியாதையா சொன்னா எவன்டா கேக்குறீங்க? ஆமா, மாத்திரையை போடுங்க. இது வேறயா? இன்னும் எத்தனை மாத்திரை மாப்பிள குடுப்பீங்க? நோய் தீரவே தீராதா? சில நோய்ங்க அப்படித்தான் மாமா. உன்ன மாதிரி உடம்ப பார்த்தா உள்ள புந்துக்கிட்டு போகவே போகாதா. இவங்க அக்கால தான் கட்டிக்கிட்டேன். ஆனா உங்க ஒப்ப உன்ன சீதனமா கொடுத்து ஏன் உயிரை வாங்கிட்டாமல. இங்க பாரு தாசு, அந்த தங்கராசு விஷயத்துல சாக்கரை எடுத்துக்கடே. ஆனா என்ன பண்ண முடியும்? பிரச்சனை பண்ணனா இன்னொரு கால கூட உடைச்சிருவேன். நீ ஏன் கவலைப்படுற? அண்ணா ஹீரோ சான்ஸ்னா இத மறந்துட்டானல. நம்ம பயலுவ புரோக்கர் வேலை செஞ்சு கையில காசு வச்சிருக்கானுவலாம். சினிமா எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்கானுவ. உன்னை பத்தி அவனுக்கு கிட்ட நானு நீ பாக்குறதுக்கு ரஜினி மாதிரி இருப்பேன்னு சொல்லிருக்கேன். ரஜினிகாந்தா? ஏண்டா தம்பி, அவரை மாதிரி உனக்கு டைலாக் பேச தெரியுமா? யார் அடிச்சு பூமி அதிர்ந்து பொறி கலங்குதோ அவன் தான்டா தாசு. அடடடா, வாங்க 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 ஐயா, வாங்க எங்க ஐயா, வாங்க என் செல்ல, வாங்க வாங்க. இந்த பாரதாசு, அந்த தங்கராசு பையன் சாதி பேரை சொல்லித்தான் குப்பத்துக்கார பையனை தூண்டி விட்டுட்டு இருக்கான். அவனுங்க முட்டா பயலுக, அவளால நம்பவே முடியாது. இங்க வாரியா, அந்த பயல்களால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல. இன்னையில இருந்து நம்ம பயல்களோட நீ இங்கே தங்கிக்கோன்னு சொல்றேன், புரியுதா? நான் சொல்றேன், இந்த ஒரு வார்த்தை மட்டும் கேளியா. ஐயோ ஐயா, எதுக்கு அழுது? அழாதீங்க 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 செல்லுங்க. என்ன அவ்வளவு அவசரமா சொன்ன? அம்மா மோதிரம். சாரிங்க, ஆக்சுவலா நேத்தே கிடைச்சிருச்சு. ஆனா நீங்க எப்பவுமே அடிதடி வெயில்ல நான் தானே எடுக்கணும். பீஸ் கொடுக்க மாட்டீங்களோன்னு. அப்புறம் ஏன் எப்ப கொடுத்த? நேத்து பார்க்ல நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் தப்புன்னு மனசுக்கு தோணுச்சு. ஆமா, அவங்க எல்லாரும் தாலி கட்ட சொன்னப்ப ஏன் நீங்க கட்டல? அநியாயம் தானங்க. உங்களை போய் என்னோட சேர்த்து. உங்களுக்கும் எனக்கும் என்னங்க வித்தியாசம்? நீங்க ஹை கிளாஸ், நான் லோக்கல். உங்களை விட கிளாஸ் பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறவங்களை பார்த்திருக்கேனே தவிர உங்களை மாதிரி யாரையுமே பார்க்கல. நீங்க தான் உண்மையிலேயே கிளாஸ் பர்சன். உங்களை மாதிரி சின்சியரா உண்மைக்காக போராடுறாங்க இப்பெல்லாம் ரொம்ப கம்மி. That's why I respect you. I want to be friends with you. I like you. அப்படின்னா அந்த குப்பத்துல ஃபேப் சிட்டி கட்டணும்னா அவன் கிட்ட 200 கோடி கொடுத்துதான் ஆகணும்னு மிரட்டுறான். ரொம்ப தான் ஓவரா போறான். அந்த தங்கைய பையனுக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி இல்ல? எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுறியா? அப்படி பேசல. போலீஸ்க்கு போன போடு, அப்படியே மீடியாக்கும் சொல்லிடு. நார்மலா கை வைக்கிறேன்.
பிள்ளைக்கு ஒரு சட்டம் பொதுமக்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது. தப்பு பண்ணலாம் சொல்லல, அரெஸ்ட் பண்ணிக்கிறேன். கோர்ட்ல நான் பாத்துக்கிறேன். நீ போடே. அப்பா நான் போக மாட்டேன். படம் இருக்கானுவா, பேசாம போ, நான் பாத்துக்கிறேன். போடே. இது நிச்சயமா எதிர்கட்சிக்காரன் செஞ்ச சதி. எனக்கு நல்லா தெரியும். சட்ட ரீதியா செஞ்சுக்கிறேன். நீ போடே. கூட்டு போவே. டிவி காரனுக்கு வேற வேலையே கிடையாதா? ஆவுன தூக்கிட்டு வந்துருக்கியாப்பா. போங்க, போய் ஏதாவது கல்யாண வீட்டுல கவரேஜ் பண்ணுங்க. போங்க. யோ லாயரு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு என் பிள்ளை வீட்டுல இருக்கணும். ஓகே சார். என்னடே என்ன அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியலண்ணா. சொந்த பிள்ளையவே பாண்டிச்சாமியை சொல்றியா? போலீஸ் ஸ்டேஷன்ல டீயை சாப்பிட்டு மத்தியானம் 2 ஏரா பொரியல் சாப்பிட வந்துருவான். இது ஒரு வகை அரசியல் தந்திரம்டே. பொதுமக்களை நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுக்கு பெருதாண்டே பாலிடிக்ஸ் தர்மங்கிறது. புரிஞ்சுதாடே? போக போக எல்லாம் புரிஞ்சுக்கிடுவேன். சரிதாசு, பாண்டிச்சாமி இல்ல, நீ போய் மாமலை வசூல் பண்ணிட்டு வந்துரு. அண்ணா நீ கூட பிறகு 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு போடுறதுக்கு நம்மகிட்ட காசை வாங்கிட்டு தானே ஓட்டு போடுவானுவா. அத வாரம் இன்ஸ்டால்மெண்ட்ல இப்படி தாண்டி வசூல் பண்ணணும். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி தானே ஜெயிக்கிறோம். சும்மா இல்லையா? 10 கோடியா? தனியா போவாத, நம்ம பயலுல கூட்டு போ. 10 கோடியா? சரிதான், ஜனங்களை மொட்டை அடிக்கிறதுல தப்பே இல்ல. மரியாதை சொன்னா கேட்க மாட்டியா? பந்த குடுறா பாடு. ஐயோ படம். கட்டிய கட்டாதான் காத்து கொடுக்குறீங்க. இல்ல தம்பி, 2 மூட்டையா கட்டிடே. ஒண்ணு கட்சி நிதிக்கு, இன்னொன்னு நமக்கு. இந்த பணம் உனக்கு. அண்ணா இவ்வளவு பணம் எதுக்குண்ணா? அண்ணா எனக்கு ஹீரோ சான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, அதை செய்யுங்கண்ணா. நானே பணம் சம்பாதிச்சுக்கிறேன். சினிமால என்னத்தடா கிழிக்க போற? ஹிட்டானா ஹீரோவா இருப்ப, இல்லைன்னா ஒருத்தனை செய்யாம அனாதை அனுப்ப. இப்பெல்லாம் ஒரு படம் நடிச்சவங்க கூட அடுத்த முதல்வர்னு அரசியலுக்கு தான் வராமடே. எதுக்குன்னு தெரியுமா? பவரோட சேர்த்து பைசாவும் இங்கதான்லே கிடைக்கும். இந்த பாரு, என் பேரன் வளர்ந்த பிறகு நம்ம கட்சியில இளைஞரணி தலைவராக்குவேன். கட்ட பஞ்சாயத்துல காசு பார்க்கலாம், தெரு தெருக்கு கட்ட விட்டு வைப்பானுவா. நீ ரோட்ல போகும்போது உன்னை அரெஸ்ட் பண்ண போலீஸ்காரனுவ உனக்கு குனிஞ்சு சலாம் போடுவானுங்க. என்னைய நான் சொல்லுது, வாங்க ஐயா வாங்க ஐயா, ஐயா ஐயா வாங்க ஐயா ஐயா. உனக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நீ எம்எல்ஏ கூட ஆகல. என்னைய மாதிரி சொல்ல முடியாது. யார் தலையில என்ன எழுதி யாருங்கண்டா? அப்படின்னா நான் எம்எல்ஏ ஆயிடுவேனா? முதல்ல இளைஞரணி தலைவர் ஆகல. பாண்டிச்சாமிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம். அந்த தங்கையா அடங்கிட்டான் நினைச்சிட்டு இருக்கையில இடையில இந்த தாஸ் யாருடா? அந்த தங்கராசை அடிச்சது கூட அவன் தான் மேடம். அவனை சீக்கிரத்துல இளைஞரணி தலைவர் ஆக்க போறாங்களா? நாளைக்கு காந்தி பார்க்ல எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து பாத யாத்திரை போறாங்களா மேடம்? அவங்கள தடை பண்றதுக்கு தாஸ் அனுப்புறாங்களா மேடம்? கரெக்ட் சான்ஸ். நீங்களும் ஒரு கட்சி கொடியை எடுத்துக்கிட்டு அந்த கும்பலோட கும்பலா சேர்ந்துருங்க. அந்த தாச வெறுப்பேத்துங்க. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ அவனை போட்டு தள்ளுங்க. மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். என்னம்மா அப்படி கேட்ட? அடுத்த சிஎம் நான் தானே. தாதா சார் உனக்கு இளைஞரணி பொறுப்பு தானே தரனாரு? இளைஞரணி தலைவர், அடுத்து எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, அதுக்கப்புறம் சிஎம். அண்ணன் எழுச்சி தளபதி, அண்ணன் எழுச்சி தளபதி. கண்ட கருமாந்திரம் அந்த தளபதி இந்த தளபதி போட்டுக்கிறா. நீங்களும் அப்படியே பிச்சமுத்தண்ண. எம்எல்ஏக்கு அப்புறம் எம்பி இல்லடா, மந்திரி ஆகணும். அப்புறம் தான் சிஎம். நான் சிஎம் ஆயிடுவேன். உனக்கு பொறாம? எனக்கு எதுக்குடா பொறாம? நீ சிஎம் ஆனா நான் டிஜிபி. அப்ப பிஎம் ஆயிட்டா நான் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர். அதையே கன்ஃபார்ம் பண்ணிக்க. எழுச்சி தளபதி, எழுச்சி தளபதி, எழுச்சி காந்தி மேல உங்க கட்சி கொடிய போத்த விட மாட்டேன். அத கேட்க நீ யாரா? காந்தி என்ன குடும்ப சொத்தா? வெட்டி பேச்சு என்கிட்ட வேணாம். 2 நாளைக்கு முன்னாடி தான் அரசியலுக்கு வந்தவ நீ.
நாங்க காலங்காலமா காந்தி மேல எங்க கொடியை கட்டிக்கிட்டு இருக்கோம். பழைய கதையெல்லாம் பேசாத. இன்னையில இருந்து காந்தி எங்களுக்கு மட்டும்தான். அனாவசியமா பேசின அட்ரஸ் இல்லாம தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நாங்க எங்க கட்சி கொடியை வந்து காந்தி மேல உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? காந்தி சென்டர்ல ஒரே ஒரு கொடி தான் பறக்கணும். ரொம்ப திமிரா பேசாத, ஒதுங்கி போ. எங்க கொடி நாங்க காந்தி மேல விலகி போயிட, இல்லன்னா செத்து போயிடுவேன். திமிர கட்டுறியா? ஒன்னு விட்டேன்னா உன் பாவா கிட்ட தீந்துரும் அவனை. இவனை போடுகிற கிட்ட பேசினா சரியாகாதுடா. நம்ம கட்சி கொடி எடுத்து வாங்கடா.
ஐயா மகாத்மா, எதுக்காக இந்த முட்டாள்களுக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தீங்க? எந்த ரத்தம் இந்த மண்ணில சிந்த கூடாதுன்னு நீங்க வாழ்க்கை பூரா போராடுனீங்களோ அதை உங்களுக்காக இந்த அரசியல்வாதிங்க உங்க கண்ணு முன்னாலே சிந்த வச்சுட்டாங்க. புனிதமான இந்த இடத்தை கரை படிஞ்ச தங்களோட கொடிகளால இந்த அரசியல்வாதிங்க அசிங்கப்படுத்திட்டாங்க ஐயா. நான் உருவாக்குன இந்த கொடியால பிற்காலத்துல ரத்தம் சிந்த வேண்டி இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த பிங்கள வெங்கையா அந்த கொடியையே உருவாக்கி இருக்க மாட்டேயா. உருவாக்கி இருக்க மாட்டேயா. உருவாக்கி இருக்க மாட்டேன். இவன் என்னடா ஓவரா ஃபீல் பண்ணிட்டு போறான்? இப்ப யார் கிட்ட போட்டிருக்கான்? பிங்கள வெங்கையாடா அவரு. நம்ம தேசிய கொடியை வடிவமைச்சு மகாத்மா காந்தி கையாலேயே பாராட்டு வாங்கின பெரிய மனுஷன்டா அவரு. நம்ம ஆள்றா. அப்படின்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவரா? என்னது கேஸ்டியா? ஏன் உன் கேஸ்டுக்காரன் இருந்தா என்ன பண்ண போற? என்ன பண்ணுவோமா? தேசிய கொடிய வடிவமைச்சது எங்க ஜாதிக்காரன் தான் பெருமையா பேசிக்குவோம். ஏய், ஜாதி பேரை சொல்லி பொழப்பு நடத்தாதீங்களா பாவீங்களா? அதனாலதான் அந்த நாடே கெட்டு போச்சு. உங்க ஜாதி பிரச்சனைக்கு அந்த மகாத்மாவை இழுக்காதீங்கடா. அவரை விட்டுருங்க. நீ எதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிற? நீயும் அந்த சமூகத்தை சேர்ந்தவனா? உண்மையிலேயே ரொம்ப ஃபீல் ஆயிட்டான். ஆமா, அந்த ஆள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன்? அது சரி, சமுதாயம்னா என்னன்னா? சமுதாயம்னா